வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம ஒரு பொங்கல் செய்ய போகிறோம். நம்ம எஸ்டிஎஸ் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய ஒரு ரெடிமேட் பொங்கல் மிக்ஸை வச்சு எப்படி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 மினிட்ஸில் ஒரு பொங்கல் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது நம்ம என்றைக்காவது ஒரு நாள் சாம்பார் வீட்டில் வச்சோம் அப்படின்னா கூட இந்த பொங்கலை ரெடி பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் சட்னி மட்டும் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோ அல்லது ஈவினிங் டின்னரோ நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் கடுகு, கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா தாளிச்சுக்கோங்க. இது நல்லா தாளித்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எஸ்டிஎஸ் ஸ்டோரில் நம்ம ரெடிமேட் பொங்கல் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பொங்கல் மிக்ஸை வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். அந்த பொங்கல் மிக்ஸ் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. கடுகு, சீரகம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தென் முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் எடுக்கிறீங்களோ, பொங்கல் மிக்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு 4 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பங்கு பொங்கல் மிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு டம்ளர் அல்லது ஒரு கப்பு அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அதில் 4 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எந்த பொருளும் தேவையில்லை. ரெடிமேட் பொங்கல் மிக்ஸு, தண்ணி, உப்பு, தென் அதுக்கடுத்து முந்திரி தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை இது மட்டும் இருந்தால் போதும். 2 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும், உங்களுக்கு பொங்கல் ரெடி ஆயிரும். வேறு எந்த பொருளுமே தேவையில்லை. பொங்கல் வைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக வச்சிடலாம். பேச்சுலர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பொங்கல் ரெடி மிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முந்திரி பருப்பு இப்போ 1 2 உடச்சி நான் போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலையும் போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். நான் தான் சொன்னேன், ஒரு பங்கு பொங்கல் மிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 4 பங்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த 4 பங்கு தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பொங்கல் மிக்ஸ் ஒரு பங்கு பொங்கல் மிக்ஸை போட்டுட்டு கிளறி விட்டு உப்பு பார்த்துட்டு நீங்கள் குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவையான வரகு பொங்கல், நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கிறது வரகு பொங்கல் ரெடி. அந்த பொங்கல் மிக்ஸே நைட்டே நாங்கள் நல்லா ஊற வச்சு நான் காலையில் காய போட்டுட்டு அதில் வரகு, பாசிப்பருப்பு, மிளகு, சீரகம், இஞ்சி எல்லாமே போட்டு நாங்கள் வச்சுருக்கோம். பதப்படுத்தி வச்சுருக்கோம். திரும்ப வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த பொங்கல் மிக்ஸை மட்டும் ஒரு பங்கு போட்டால் போதும். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பொங்கல் மிக்ஸை மட்டும் போட்டுட்டு குக்கரை மூடிட்டு 3 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா பொங்கல் ரெடி. இதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு சாம்பார் வச்சுட்டிங்க அப்படின்னா செமையாக இருக்கும். சாம்பார் நீங்கள் ஸ்பெஷலாக வைக்கல, வீட்டில் என்றைக்காவது சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த பொங்கலை இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம ஏற்றது. ஆளுக்கு 1 கப் சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக இருக்கும். வரகு சிறுதானியத்தோடு சேர்ந்தது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்ம வரகு, பாசிப்பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக சுகாதாரமாக பொங்கல் மிக்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொங்கல் மிக்ஸை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு உப்பை செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா பொங்கல் ரெடி. இதோட தேங்காய் சட்னி, சாம்பாரே இல்லைனாலும் தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். கூட ஒரு வடை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா என்ன சொல்லவே வேண்டாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வரகு பொங்கல் மாதிரியே நம்மள்கிட்ட மற்ற சிறுதானிய பொங்கல் வகைகளும் இருக்குது. சாம பொங்கல், குதிரைவாலி பொங்கல், திணைப்பொங்கல், இந்த மாதிரி பொங்கல் வகைகள் எல்லா ரெடிமிக்ஸுமே நம்மள்கிட்ட இருக்குது. இதே மெத்தட் தான். வரகு பொங்கல் என்ன மெத்தடில் செய்கிறீங்களோ அதே மெத்தடில் தான் மற்ற எல்லா பொங்கலுமே. உங்களுக்கு இந்த ரெடிமிக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.